நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத ஆண்டாள். இதெல்லாம் பாடினதால சிவன் இருக்கான அர்த்தமா? சிவனை உணர்ந்ததால இவங்க பாடினாங்க. அந்த மாதிரி நீ உணர்ந்து ஏதாவது பாடு. அதை விட்டு அவன் பாடினதை நீ போய் ஒரு லிங்கத்துக்கு முன்னாடி பாடினா உனக்கு நல்லது வந்துருமா? ஒண்ணும் வர. உண்மையிலே சிவன்றது ஒரு உண்மையான சக்தி, மெய்யான என்னது, மெய்யான தன்மை, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல். அதை உணரத்துக்கான விஷயத்தை நீ கற்றுக்க. தியானம் பண்ணு, தவம் பண்ணு, அவனை உணர ஆரம்பி. அதை விட்டு நீ எத்தனை புக்கு சிவனை பத்தி படிச்சாலும், இல்ல எத்தனை புக்கு கடவுளை பத்தி படிச்சாலும், எத்தனை புக், எத்தனை மெடிடேஷன் நீ கத்துக்கிட்டாலும் பிராக்டிஸ் பண்ணாம போகுது. எத்தனை பேர் பேசுறதை கேட்டாலும், இல்ல ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, சிவ சிவா, எதனா சொல்ல அவனுக்கு பாஷையே கிடையாது. மௌனமே மாறாத ஞானத்தில் என்ன தேவைன்னு ஜாலியா கேட்க. நீ கேட்டதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த சூட்சுமத்தை மறந்து உயிரே இறை, அவ்வளவுதான் சொல்ல. என்னுள் உயிராய் இருப்பது நீ என்று அறியாமல் கண்கள் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கொண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று கழித்தேனே சிவன்.